எப்பவுமே வீடு கட்டும் போது கல்லை நனைச்சு கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்றது வந்து எதுக்காகன்றக்கா சின்ன வீடியோ இதை பாத்தீங்கன்னா கல்லு நனைச்ச தண்ணியில நனைச்ச கல்லும் தண்ணியில் நனைக்காத கல்லும் டிஃபரன்ஸ் வச்சிருக்கேன். அதுக்கு மேல இந்த மாதிரி கலவையை எடுத்து இந்த மாதிரி ஈரப்பதமான கலவையை எடுத்து தண்ணியில வச்ச தண்ணியில் நனைச்ச கல்லு மேலையும் தண்ணியில் நனைக்காத கல்லு மேலையும் தேய்க்கிறேன். தேய்ச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பாருங்க, உங்களோட அதோட எஃபெக்ட் தெரியும். அதாவது தண்ணியில் நனைச்சி கட்டுற கல்லுலையும் தண்ணியில் நினைக்காம கட்டுற கல்லையும் வைக்கிற கலவையோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு லைவா காமிக்கிறேன் பாருங்க. இது கண்டிப்பா பார்த்துட்டு இனிமேலும் அந்த தவறை வந்து பண்ணாதீங்க. தண்ணியில் நினைச்சு கண்டிப்பா நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டுங்க. இது பாத்தீங்கன்னா தெரியுதா, தண்ணியில் நினைச்ச கல்ல வந்து ஈரப்பதம் அப்படியே இருக்கு அந்த கலவையில. தண்ணியில் நினைக்காத கல்ல பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே காஞ்சிட்டு பாருங்க. இப்ப என்ன பண்ணா, இது மாதிரி காயிறனால நீங்க திருப்பி அந்த கல்ல அதுக்கு மேல வச்சும் போது அந்த ஈரப்பதம் இல்லாதனால அந்த தண்ணியில் நினைக்காத கல் மேல வச்ச கல் வந்து பிணைப்பு இருக்காது. தண்ணியில் நினைச்ச கல் மேல திருப்பி அந்த ஈரப்பதம் இருக்கனால அதுக்கு மேல கல் வச்சு கட்டும் போது அந்த ஈரப்பதம் வந்து இருக்கிறனால பிணைப்பு வந்து இருக்கும். கண்டிப்பா அதை வந்து சைட்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு தப்பு பண்ணாம கண்டிப்பா தண்ணியில் நினைச்சிட்டே கட்டுங்க. தண்ணியில் நினைக்காம கட்டவே கட்டாங்க, வேஸ்ட். மாற்று பாத்தீங்கன்னா எடுக்கும் போது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கேக் மாதிரி வரும் பாருங்க. எந்த ஈரப்பதம் இல்லாதனால அந்த கேக் மாதிரி வருது. இதுவே தண்ணியில் நினைச்ச கலை வந்து அப்படி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கொலகொலப்பு அப்படியே இருக்கும். கண்டிப்பா சைட்ல ஃபாலோ பண்ணுங்க.